Good evening student. 12th computer scienceல இன்னைக்கு chapter-4 algorithmic strategy அப்படிங்கக்கூடிய லெசனில் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்லேருந்து ஷார்ட்டிங் டெக்னிக்யூஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஷார்ட்டிங் டெக்னிக்யூஸ். ஸோ இந்த ஷார்ட்டிங் டெக்னிக்யூவில் என்னென்ன டாபிக் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஷார்ட்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சிருக்கணும். ஷார்ட்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஃபார் ஒரு அரே லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அல்லது ஒரு லிஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஆஃப் 5 1 3 5 6 7 அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ண முடியும்னா அரேஞ்சபிள் பண்ணுவோம். ஷார்ட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஷார்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கு தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இதில் யூஸ் பண்ணும்போது எப்படி பார்த்திங்கன்னா, இன் பைத்தானில் சம் ஆஃப் அல்காரிதம் டெக்னிக் யூஸ் இருக்குது. அந்த அல்காரிதம் டெக்னிக் யூஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்ன அல்காரிதம் டெக்னிக் யூஸ் பேசிக்காக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பபிள் ஷார்ட் அல்காரிதம், செலெக்ஷன் ஷார்ட், நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்செஷன் ஷார்ட், நான் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 அல்காரிதமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இஃப் யூ ஆஸ்க் இந்த 5 மார்க் கொஷினில் கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பபிள் ஷார்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பபிள் ஷார்ட் அல்காரிதம். ஸோ இந்த பபிள் ஷார்ட் அல்காரிதம் பார்த்திங்கன்னா a symbol sorting algorithm அப்படின்னு சொல்கிறோம். bubble sort is a symbol sorting algorithm. The algorithm starts at the begin list. நம்மளுடைய அல்காரிதம் எப்படி வேல்யூ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, at the beginning of the list values stored in the array. நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுடைய அரே இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூவில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொன்னோம் 1 3 5 7 6 அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பேரிஷன் இந்த வேல்யூலேருந்து ஃபஸ்ட் வேல்யூலேருந்து 2 வேல்யூ கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். அதை எக்ஸாம்பிளோட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது வரலும் புரியுதுங்களா? ஸோ பபிள் ஷார்ட் அப்படிங்கிறது என்னது மெயின் தீமாக ப்ராசஸில் இட் இஸ் a symbol sorting algorithm. The algorithm starts at the beginning of a list of values stored in an array. ஒரு அரேக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய வேல்யூஸை ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா it compares. இது என்ன பண்ணும் அப்படின்னா compare each pair of values. It compare each pair of adjacent element and swap them if they are in the unsorted order. இதில் 2 இம்பார்ட்டன்ட் திங். இட் கம்பேர்ஸ் ஈச் பேர் அப்படின்னா ஒவ்வொரு அந்த அரேக்குள்ளே இருக்கக்கூடிய 2 வேல்யூஸ். பேர் அப்படின்னா என்ன சொல்லுவோம், 2ன்னு சொல்லுவோம். 2 வேல்யூவை கம்பேரிஷன் பண்ணோம் ஆஃப் அட்ஜசன்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ஜசன்ட் எலமெண்ட் அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி இன்கேஸ் அதில் எனக்கு வேல்யூ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்பேரிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 15 லெவல் அப்படின்னு கம்பேரிஷன் பண்ணாங்க அப்படின்னா இவங்க கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹை வேல்யூவும் ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்மால் வேல்யூ இருந்தது அப்படின்னா இட் வில் பி மூவ் டு த ரைட், இட் வில் பி மூவ் டு த லெஃப்ட். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸ் அண்ட் ஸ்வாப் them if they are in the unsorted order. அன்சார்ட்டட் ஆர்டரில் என்ன பண்ணும் அப்படின்னா என்னுடைய வேல்யூவை ஸ்வாப் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கம்பேரிஷன்ஸ் அண்ட் பாஸ்டு டு பி கண்டினியூட் அன்டில் நோ ஸ்வாப் ஆர் நீடட். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த இதில் ஈவன் அதில் நோ ஸ்வாப் கூட வரலாம் அல்லது ஸ்வாப் வரலாம். விச் இண்டிகேட்ஸ் தட் the list value stored in an array sorted. இந்த அரே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டட் வேல்யூ மெத்தடில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அல்காரிதம் இஸ் ஏ கம்பேரிஷன் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்காரிதம் இஸ் அ கம்பேரிஷன் ஷார்ட். ஸோ அல்காரிதம் இஸ் அ கம்பேரிஷன் ஷார்ட் அப்படிங்கிறப்போ என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அல்காரிதம் இஸ் ப்ராசஸ் டெக்னிக் உள்ள கம்பேரிஷன் ஷார்ட்
is named for the way smaller element அப்படின்னு சொல்றாங்க. is named for the smaller element. Bubble to the top of list. Bubble to the top of list. ஒவ்வொரு element எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தேன் comparison பண்ணி swap பண்ணிக்குவாங்க அவ்வளவுதான். At the algorithm is simple, it is too slow. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய algorithm is சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லோவாகவும் அண்டு லெஸ் எஃபிஷியன்ட் when compared to insertion or short algorithm அப்படின்னு சொல்கிறாங்க. insertion or short other methods அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஷார்ட்டிங் டெக்னிக் யூஸில் பபுள் ஷார்ட் அல்காரிதமில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் கம்பேரிஷன் நடக்கும். கம்பேரிஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ஷார்ட்டிங் அரே கிடைக்காது. அதுக்கு மோர் தென் நம்பர் ஆஃப் டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷார்ட்டிங் டெக்னிக்கும் நடக்கும். சரிங்களா? ஸோ அது ரொம்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம் இஸ் சிம்பிள், இட் இஸ் டூ ஸ்லோ அண்ட் லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். slow and less efficient when compared to insertion short. compared to insertion short இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டிஸ்கஸ் பண்ணதோட காட்டிலும் இது ஸ்லோவாகவும் லெஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதர் ஷார்ட்டிங் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இன்சைடில் நோட் பண்ணிக்கோங்க. assume list is an array of n element அப்படின்னு சொல்கிறாங்க. assume list is an array of n elements. The swap function swaps the value of given array element அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய வேல்யூ அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூவை கம்பேரிஷன் பண்ணி அது எனக்கு மேட்ச் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும், ஸ்வாப் நடக்கும். சரிங்களா? ஸோ சூடோ கோடு கொடுத்துருக்காங்க, இதுக்கான சூடோ கோடு நம்ம பார்ப்போம். தென் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி நடக்கும், என்ன ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இன்டெக்ஸ் 0. இன்டெக்ஸ் அப்படின்னு என்னது, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அரேவில் வேல்யூ ஸ்டோர் ஆகிறது நம்மளுக்கு தெரியும். பேசிக்காகவே 0 1 2 3 அப்படிங்கிற மெத்தடில் ஸ்டோர் ஆகும். ஸோ த ஃபர்ஸ்ட் வேல்யூ இன்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். தென் கம்பேர் த கரண்ட் எலமெண்ட் வித் த நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த அரே. 0th பொசிஷன் எலமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் பொசிஷன் எலமெண்ட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் பண்ணுவாங்க. இஃப் த கரண்ட் எலமெண்ட் இஸ் கிரேட்டர் தென், if current element அப்படின்னா 0th position element is greater than the next element அப்படிங்கிறப்போ for example இது 10 greater than, இதை காட்டில இது வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்னா அரே ஸ்வாப் them அப்படின்னு சொல்கிறாங்க. அரே ஸ்வாப் them for example 7 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இங்கே இது என்னது, இது பிக்கஸ்ட் வேல்யூ, இது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த அரே ஸ்வாப் them அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வாப் அப்படின்னு என்னவா மாறிடும், 7 எங்கே வந்துடும், 10 எங்கே போயிடும், இங்கே போயிடும். ஸோ அப்போ ரைட் பண்ணோம் அப்படின்னா எப்படி மாறும், 7, 10. இதுதான் ஒரு ப்ராசஸ். இந்த டெக்னிக் இது மாதிரி என்ன ஆகும்னா ரிப்பீட்டடாக ப்ராசஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த 2 பேர் ஆஃப் வேல்யூஸை செக் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட்டு கரண்ட் எலமெண்ட் லெஸ். அடுத்த பாயிண்ட் கரண்ட் எலமெண்ட் இஸ் லெஸ் தென் த நெக்ஸ்ட் or right side of element move to the next element அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரண்ட் எலமெண்ட் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 is less, next or right side of the element move to the next element அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ இங்கே லெஸ் எலமெண்ட் லெஸ் வேல்யூ, தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே மாறுது அப்படிங்கிறப்போ என்னுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். திரும்ப அகைன் என்ன பண்ணும், வேல்யூவை ஸ்வாப் பண்ணிக்குவாங்க அல்லது இங்கே மூவ் டு த நெக்ஸ்ட் எலமெண்ட் மாறிக்குவாங்க.
ஸோ அதுதான் இங்கே ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 5 ஒரு 10 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே லெஸ் வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிறப்போ இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நெக்ஸ்ட் ஒன் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 greater than 7 அப்படின்னு இருக்குன்னா இந்த வேல்யூ கம்பேரிஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அன்டில் த அரே எண்ட் ஆஃப் எலமெண்ட் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் ஆவாங்க. ஸோ இந்த 3 steps தான் என்ன ஆகுனா ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். கோ டு ஸ்டெப் 1 அண்டு ரிப்பீட் அன்டில் எண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் இஸ் ரீச்டு, நெக்ஸ்ட் எலமெண்ட் இஸ் ரீச்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் என்னுடைய ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷினை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியல அப்படின்னா கேட்டுக்கோங்க. அண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதுங்களா? ஸோ consider the example of array process. Let's consider an array with the values. Let's consider an array with the values. கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு அரே வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 15, 11, 16, 12, 14, 13. இது எப்படி இருக்குது? அன்ஆர்டர் லிஸ்டில் அரே இருக்குது. அன்ஆர்டர் ஆர் அன்சார்ட்டட் அரேவாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிலோ வி ஹாவ் எ pictorial representation of how bubble sorting the given array. How bubble sorting the given array அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேன் டேக் 2 ப்ராசஸ். இங்கே என்ன பண்ணுறாங்க? டு கம்பேர் த வேல்யூஸ் 15 greater than 11. ஸோ இங்கே என்ன இருக்குது? ஸோ இன்டர்சேஞ்ச். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அரே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்டாக இருக்கணும் என்னோடய அரே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பபுள் சார்ட்டோடைய ஒரு ஒர்க்கு. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸில் அதுக்கு அடுத்தது எந்த வேல்யூவோட கம்பேரிசன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லெவல் 16, 15, 16, 15, 16. ஸோ இங்கே கம்பேரிசன் பண்ணும்போது இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஸ்வாப். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுனால அங்கே ஸ்வாப் ஃபங்க்ஷன் நடக்கலை. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 16 இங்கே கொண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்த ப்ராசஸில் 16 அடுத்த 2 வேல்யூ தானே, ஸோ அதான் எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே 16 greater than 12 இங்கே. ஸோ எப்படி இருக்குது? இந்த லெஃப்ட் ரைட் சைடில் வேல்யூஸ் ஹையாக இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ இன்டர்சேஞ்ச் டு மூவ் த நெக்ஸ்ட் வேல்யூ, அடுத்த வேல்யூவை மூவ் பண்ணியிருக்காங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா ஸ்டூடெண்ட்? ஸோ ஆஃப்டர் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டேஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 16 greater than 14. இது எப்படி இருக்குது? ஸோ இங்கே என்ன வேல்யூவாக இருக்குது? பிக்கர் வேல்யூவாக இருக்குது, இது ஸ்மால் வேல்யூவாக இருக்குது. ஸோ இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணணும்? ஸோ இன்டர்சேஞ்ச். ஸோ யூ கேன் இன்டர்சேஞ்ச் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஃபார் 14 இங்கே வந்துச்சு, 16 இங்கே இருக்குது. நவ் ஆஃப்டர் கம்பேரிசன் ஃபார் த 16, 13. ஸோ இங்கே எப்படி இருக்குது? ரைட் சைடில் பிக்கஸ்ட் வேல்யூ, லெஃப்ட் சைடில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ மூவ் டு ஆர் ஸ்வாப் ஃபங்க்ஷன். ஸோ இன்டர்சேஞ்ச் த வேல்யூஸ் 13, 16. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஷார்ட்டிங் டெக்னிக் உள்ள பபுள் ஷார்ட் அல்காரிதம். புரியுதா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்கேஸ் ஆர் யூ நாட் கிளியர், புரியுதுங்களா இல்லையா? த அபோவ் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இஸ் ஃபார் இட்டரேஷன் 1. இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ரேஷன் 1 ப்ராசஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒரே ஒரு டைம் எல்லா அரே உள்ளக்கூடிய வேல்யூவும் செக் பண்ணியிருக்காங்க. Similarly, remaining iteration can be done. The final iteration அப்படின்னு சொல்கிறாங்க. The final iteration will give the shorted array. இது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா more than number of time the array it will be shorted. Then you can got as at the end of all the iterations we will get the shorted values in an array as given below. இது மாதிரி எனக்கு லாஸ்ட் ஃபைனல் வேல்யூ எனக்கு என்ன ஆகிரும்? கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? எஸ். நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் செலெக்ஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. செலெக்ஷன் அல்காரிதம் அப்படின்னா என்ன சார்? செலெக்ஷன் அல்காரிதம் அப்படின்னா என்ன? வாட் யூ மீன் பை செலெக்ஷன்? நம்மளுக்கு தெரியும் செலெக்ஷன் அப்படின்னா என்னங்க, அது நமக்கு தெரியும். இட் இஸ் செலெக்ஷன் இஸ் அ
எனி வேல்யூவை செலக்ட் பண்ணலாம், எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணலாம். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது அங்கே சொல்லியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 4 அல்காரிதமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 அல்காரிதமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செலெக்ஷன் ஷார்ட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு தியரிட்டிக்கல் ப்ராசஸ். மெயின் ஆஃப் திங் ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தியரி பார்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ that is a selection shot உடைய diagrammatical representation. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்களேன். கொடுத்துருக்காங்க இனிஷியல் வேல்யூ, இனிஷியல் அரேவில் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் ஸ்டார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எப்படி 13, 16, 11, 18, 14, 15. இது எப்படி இருக்குது? அன்சார்ட்டட் வேல்யூவாக இருக்குது. அன்சார்ட்டட் வேல்யூஸ். ஸோ நம்மளுடைய ப்ராசஸில் அந்த செலெக்ஷன் சார்ட்டில் ஃபஸ்ட்டு எல்லா வேல்யூவும் லிஸ்ட் அவுட் பார்த்துட்டே வருவாங்க ஒவ்வொரு வேல்யூவாக. அப்போ பார்க்கும்போது எனக்கு இந்த அரேவில் எந்த வேல்யூ இஸ் அ வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறதோ அந்த வேல்யூ கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாப் பொசிஷனுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன். ஒரு டைம் விசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா அதில் எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஃபார் ஆல் த வேல்யூஸ்னு விச் இஸ் அ வெரி ஸ்மால் வேல்யூவோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூ கேன் கோ இன் த டாப் ஆஃப் வேல்யூ. டாப்பில் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொண்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியல் அரே வேல்யூவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள், லெவல் இங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு பாஸ், ஒரு ஃபஸ்ட்டு பாஸில் எல்லாமே செக் பண்ணிட்டே வராங்க. 13 எனக்கு ஸ்மால் வேல்யூவை பிக் பண்ணிட்டாங்க. ஃபார் ரெட் கலரில் இருக்குல்லையே அது எல்லாமே ஸ்மால் வேல்யூ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது. அதை அட் த செகண்ட் பாஸில் கொண்டு போயிட்டாங்க மேலே டாப்பில். ஸோ அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் பாஸில் மறுபடியும் திரும்ப அகைன் கம்பேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு 14 லெஸ் வேல்யூவாக கிடைக்குது. திரும்ப அட் த தேர்ட் பாஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய 14 வேல்யூ இங்கே அரேஞ்ச் ஆகிடுது. நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வேல்யூ ஒவ்வொன்று அரேஞ்ச்மெண்ட்டே வரும்போது எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15. அந்த 15 இங்கே பாஸ் ஆகிடுச்சு. திரும்ப செக் பண்ணும்போது இங்கே எனக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா 16. ஸோ இந்த 16 எனக்கு என்ன ஆகுதுன்னா அட் த எண்டு ஃபிஃப்த்து பாஸில் எனக்கு வந்துடும். என்ன பார்த்தீங்கன்னா இந்த 16 பொசிஷனுக்கு வந்துடும். லாஸ்ட்டாக பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் வேல்யூ தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அட் த சேம் ப்ராசஸில் ஒரே ஒரு செலெக்ஷன் ப்ராசஸை மட்டும்தான் டன் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்காக இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நான் இப்போ தியரி பார்த்து பார்க்கலாமா? புரியுதா? Okay. In selection sort is a simple sorting algorithm. It improves the performance of bubble sort by making one exchange every pass through list அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரூ லிஸ்ட் மூலிமா தான் எல்லாமே நடக்கும். நம்மளுக்கு எல்லாமே லிஸ்ட்டாக தானே வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி ப்ராசஸ் நடக்கும். This algorithm will first find the smallest element in array and swap. ஃபர்ஸ்ட் இந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட், ஸ்வாப் டு த எலமெண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் அன் அரே, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென் இட் ஃபைண்ட் த செகண்ட் ஸ்மாலஸ்ட். அதுக்கு அடுத்தது செகண்ட் பாஸ் அப்படிங்கிறப்போ அங்கே செகண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ first find the smallest value. Now அதுக்கு அடுத்தது and swap that element with the element in the second position. அந்த செகண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ பார்த்தோம்னா ஸ்வாப் பண்ணுவோம், மேலே டாப் கொண்டு போய் ப்ளஸ் ஸ்வாப் பண்ணுவாங்க. இட் வில் கண்டினியூ அன்டில் த என்டையர் அரே ஷார்ட்டட் ரெஸ்பெக்டிவ் ஆர்டர். இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராசஸை அன்டில் எண்டு வரைக்கும் அந்த அரேயில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் அவளும் பார்ப்பாங்க. This algorithm repeatedly selects next smallest element. இந்த அல்காரிதம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக selects the next smallest element and swap into the right place for ever pass அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக் பண்ணிகிட்டே வருவாங்க. நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சூடோ கோடு கொடுத்துருக்காங்க. அந்த சூடோ கோடு என்ன ப்ராசஸ் பண்ணோம் எப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இன்டெக்ஸ் இஸ் 0.
start from the first element index is a 0. We search the smallest element in the array and replace it with the element in the first position. In case அந்த வேல்யூ சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, அந்த வேல்யூ சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த வேல்யூ ஐடென்டிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே போவாங்க, வேர் யூ கேன் மூவ் டு தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆயிடுவாங்க. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. சரிங்களா, என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா now we move on to the second element position and look for smaller element present the subarray from starting index till the last index subarray அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து லாஸ்ட் எண்டிங் வேல்யூ வரல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வியூ பண்ணி பார்ப்பாங்க. now as next one பார்த்தீங்க அப்படின்னா now replace the second smallest identified steps அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்மாலஸ்ட் ஐடென்டிஃபைட் ஸ்டெப்ஸ். ஸோ அதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. Step 2 at the second position in the original array are also called first position in the subarray அப்படின்னு சொல்கிறாங்க. first position in the subarray அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுடைய ஒவ்வொரு வேல்யூ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ அப்படி செக் பண்ணி ஒவ்வொரு வேல்யூ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் ஆஃப் ப்ராசஸில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா this is repeat until the array is completely sorted. இதே மாதிரி ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்னா again and again the array it will entirely started ஆகிற வரல எனக்கு என்ன ஆகும்னா array பாஸ் ஆகும். Let consider an array with the values 13, 16, level 18, 14, 15. You can diagramatical representation. நம்ம அந்த diagramatical representation பண்ண காமிச்சோம் இல்லையா, ஸோ அதுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. Below we have a pictorial representation of how selection sort will sort the given array. இந்த array தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ in the first pass the smallest element will level, so it will be placed at the first position. level தான் என்னுடைய first value small, so first positionல place ஆகுது. after that next smallest element will be searched from array. திரும்ப அந்த அரேவிலேருந்து சர்ச் பண்ணுது, எதை ஷார்ட்டாக ஆன வேல்யூவை தவிர மற்ற ரிமைனிங் வேல்யூவிலேருந்து செக் பண்ணுது ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ ஸ்மாலஸ்ட் element will be searched from the array. now we will get 13 is the smallest. 13 அதுக்கடுத்தது என்ன, அது எது ஸ்மாலஸ்ட் 13. so it will be then placed at the second position. அந்த அரேவில் என்ன பண்ணுவதுன்னா கொண்டு போய் செகண்ட் பொசிஷனில் ஸ்டோர் பண்ணிடுறாங்க. now leaving the first element next smallest element will be searched from the remaining elements. we will get 30 as the smallest, so it will be then placed at the second position. so அந்த 13 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வேல்யூ காட்டிலும் ஆல்ரெடி பிளேஸ் பண்ண வேல்யூ காட்டிலும் ரிமைன் பண்ணிவிட்டு, ஸோ அந்த 13 எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூங்கிறதுனால the second position 13 வச்சுட்டாங்க. the living level and 13 because they are at correct position, we will search for next smallest element from the rest of element and put it third position and keep doing this until array is sorted. என்னோட array ஷார்ட் ஆகி ஃபைனலைஸ் ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு என்ன ஆகணும், அந்த ப்ராசஸ் அகைன் அண்ட் அகைன் ப்ராசஸ் ஆகி எனக்கு ஒரு ஷார்ட்டட் அரே கிடைக்கணும். ஃபைனலி we will get the sorted array end of pass shown in above diagram. அந்த end of processorல இந்த diagrammatical representationல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. now again you can view to the diagram. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாஸில் எனக்கு என்ன இனிஷியல் அரேவில் பாருங்கள் என்னுடைய வேல்யூ செக் பண்ணுறாங்க, இங்கே லெவலில் இண்டிகேஷன் ஆயிடுச்சு. செகண்ட் at the end of
ஃபஸ்ட்டு பாஸில் ஒரு டைம் செக் பண்ணும்போது 13 கிடச்சிருக்கு. அட் த எண்ட் செகண்ட் பாஸில் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 14 கிடச்சிருக்கு. அட் த எண்ட் தேர்ட் பாஸில் 15 கிடச்சிருக்கு. அட் த எண்ட் ஃபோர்த் பாஸில் 16. ஃபைனலி த அரே இட் வில் பி ஷார்ட்டட் டெக்னிக் யூஸில் மாறிடுச்சு. ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்? இன் கேஸ் யூ ஹேவ் டு டவுட் கேன் ஆஸ்க் மீ அகைன், ஐ கேன் டெல் யூ. ஓகே, it's a very very important 5 mark question, so that's why I am tell you again and again. Okay, now insertion short. Now next one பாத்தீங்க அப்படின்னா insertion short. என்ன சார் insertion short அப்படின்னா என்ன? வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறது, அட் த சேம் டைமில் வேல்யூவை இன்சர்ட் பண்ணக்கூடியது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஷார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஸ்மால் கண்டென்ட்டை கொஞ்சம் பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்சர்ஷன் அப்படின்னா என்னென்னா, என்னுடைய அரேவில் நான் வேல்யூ கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட்டாகவே யூ கேன் இன்சர்ட். Insertion sort is a simple sorting algorithm. It works by taking elements from list. இதில் எந்த வேல்யூலேருந்து எடுத்துக்கிறாங்க, எதுலேருந்து வேல்யூ எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட். அங்கே என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே. எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட செலெக்ஷன் ஷார்ட்டில் அரே யூஸ் பண்ணோம். இன்சர்ஷன் ஷார்ட்டில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட். ஸோ ஒன் பை ஒன் அண்ட் இன்சர்ட்டிங் தென் இன் their correct position into the new sorted list. Correct position into a new sorted list அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This algorithm builds the final sorted array at the end. இந்த அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் சார்ட்டட் அரேவில் என்னுடைய ஃபைனலாக ப்ராசஸில் என்னுடைய அல்காரிதமும் ஒரு சார்ட்டட் அரேவை க்ரியேட் பண்ணிடுவாங்க. திஸ் அல்காரிதம் யூஸ் n-1 நம்பர் ஆஃப் பாஸ். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. திஸ் அல்காரிதம் யூஸ் n-1 நம்பர் ஆஃப் பாசஸ் டு கெட் த ஃபைனல் சார்ட்டட் ஆஸ் ஃபார் த ப்ராசஸ், ஆஸ் ஃபார் த ப்ரீவியஸ் அல்காரிதம் as we discussed. ப்ரீவியஸ் அல்காரிதம் மாதிரியே தான் இதுவும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ சூடோ கோட் ஃபார் இன்சர்ஷன் ஷார்ட். அந்த சூடோ கோட் மட்டும் ஈவன் தோ 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், சரிங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த சூடோ கோடில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சூடோ கோட், இஃப் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இட் இஸ் ஆல்ரெடி ஷார்ட்டட். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அல்காரிதத்தில் ஃபர்ஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இட் வில் பி ஷார்ட்டட். அண்ட் ஆல்சோ பிக் நெக்ஸ்ட் எலமெண்ட், அண்ட் ஆல்சோ பிக் நெக்ஸ்ட் எலமெண்ட். ஸோ இந்த அரேவில் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருந்தாலும் சரி அதை ஷார்ட்டடாக சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நவ் நெக்ஸ்ட் வேல்யூ தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி நெக்ஸ்ட் எலமெண்ட்டாக எடுத்துக்குவாங்க. ஸோ த தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா Step 3, compare with all elements in the sorted sublist. Sorted sublist ன்னு சொல்கிறாங்க. Compare with all elements in the sorted sublist. என்னுடைய sorted listல sublistல ஆட் ஆயிரும். Shift all the elements in the sorted sublist that is greater than the value to be sorted. இந்த வேல்யூலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா greater than, ஆல்ரெடி நான் ஷார்ட்டட் பண்ணக்கூடிய வேல்யூவோட கம்பேரிஷன் பண்ணி அந்த கம்பேரி வேல்யூ கிரேட்டராக இல்லாமல் கிரேட்டர் தென் அப்படின்னுங்கிற அளவுக்கு செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி ஒவ்வொன்றா நம்மளுக்கு இன்சலைஸ் பண்ணுவாங்க. நவ் ஆஃப்டர் ஸ்டெப் 5 இன்சர்ட் த வேல்யூ. இன்கேஸ் அது கிரேட்டர் தென் வேல்யூவாக இருந்தது, ஹையஸ்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிடுவாங்க, விட்டுட்டு யூ கேன் இன்சர்ட் அதர் வேல்யூஸ். ரிப்பீட் until list is sorted. ரிப்பீட் until லிஸ்ட் இஸ் ஷார்ட்டட். என்னுடைய லிஸ்ட் என்ன ஆகும், இதே மாதிரி ஸ்டெப் அகைன் அண்ட் அகைன் ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய வேல்யூவை ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க, சரிங்களா? நம்ம ஆஃப்டர் ஒரு அரே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஒரு கொடுத்துருக்கூடிய அரேவோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட அரேவா வேல்யூ கொடுத்துருக்கிறது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 44 16 83 16 83 7 67 21 34 45 10. that is the array. so the first நம்ம சொல்லியிருக்கோம் every first value for first element is the sorted அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so compared to that
which is a greater. So greater is a 44 to 44 is a to move to the left. So 16 is a placed element. So next one element to compare for 44 83, it is a which is the smallest one 44, that's the same அப்படியே வந்துருச்சு. now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா next 83 7 comparison பண்ணும்போது it is a which is the smallest one. ஸோ 07 is smallest one. இது மாதிரி எங்கே என்ன பண்ணால் இங்கே ஒவ்வொன்றும் நடக்கும். ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 0 இங்கே இந்த பொசிஷனுக்கு வந்துடுற சரிங்களா. ஸோ ஆஃப்டர் 83 + 67 கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ 67. ஸோ ஸ்வாப் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆகுது. now after comparison 83 21 it is the biggest value, so you can move to that. so after 21 compare 67 compare பண்ணும்போது 67 is a big value, so move to that. then again can compare to that 44 and 21 compare to that 21 is smallest, 21 is a fixed, then remaining order array it will be arranged. now after that 83 34 you can compare to that smallest is a 34 to swap. ஸோ கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும், திரும்ப இந்த ரெண்டு வேல்யூ கம்பேரிஷன் ஆகும். ஸோ இங்கே கம்பேரிஷன் நடக்கும்போது என்ன ஆகுது, ப்ராசஸ் மாறுது, திரும்ப அகைன் இங்கே வேல்யூ மாறுது. ஸோ இங்கே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 21 பிளேஸ்டு இன்சர்ட்டட் 21. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸில் 34 இங்கே கம்பேரிஷன் நடக்குது. ஆஃப்டர் 83 45 கம்பேரிஷன் ப்ராசஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ இஸ் அ பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ அந்த வேல்யூ எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டு கம்பேர் ஃபார் த ப்ரீவியஸ் வேல்யூவோட கம்பேரிஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி இதை ஒரு ஷார்ட்டர் டெக்னிக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இங்கே எனக்கு வேல்யூஸ் வந்துடுது. ஸோ அதுக்கு அடுத்தது 83 10 டு கம்பேர் இட்ஸ் அ வேல்யூ வாஸ் விச் இஸ் ஹையஸ்ட் ஒன் 83. ஸோ 83 இங்கே ப்ளேஸ் ஆயிடுச்சு. now 10 எங்களுக்கு கம்பேரிஷன் ஆகி இங்கே வந்துச்சு. ஃபைனலி யூ கேன் கோட் a shorted array. finally you can got a shorted array. are you understand? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் பா. ஸோ இது கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்துக்கோங்க. at the end of the pass the insertion sort algorithm gives the sorted output in ascending order as shown below. in ascending order in shown below அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ஆஸ்க் இந்த 5 மார்க் தேர்ட் 5 மார்க் கொஷின், இது புக் பேக்குடைய தேர்ட் 5 மார்க் கொஷின். டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன, வாட் டு யூ மீன் பை டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளக்குள்ளே போகலாம். ஸோ டைனமிக் அப்படின்னாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கிறது, நம்மளுடைய பார்ட் ஆஃப் ப்ராசஸை டிவைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங் இஸ் அன் அல்காரிதமிக் டிசைன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அல்காரிதமிக் டிசைன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க டைனமிக் அப்படிங்கிறது. தட் கேன் பி யூஸ்டு வென் த சொல்யூஷன் டு எ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேன் பி வியூட் ஆஸ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ். என்னுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Solution to a problem can be viewed as the results of a sequence of decisions அப்படின்னு சொல்கிறாங்க. Dynamic programming approach is similar to divide and conquer. அப்படின்னு சொல்கிறாங்க. Dynamic programming approach is similar to divide and conquer. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. டிவைட் அண்ட் கான்க்யூர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிகாஸ்ட் ஆஃப் திங்க் இருக்குது அப்படின்னா அந்த திங்க்கை நான் நல்லா தூக்க முடியல. ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் என்ன பண்ணலாம், தனித்தனியாக பிரித்து அல்லது பார்ட்டாக டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே நம்மளுடைய ஒர்க்கில் இந்த அல்காரிதம் பார்த்தீங்கன்னா டிவைட் அண்ட் கான்க்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய வேல்யூஸை பார்ட்டாக பிரித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரீஜாயினிங் ப்ராசஸ் பண்ணணும் சரிங்களா. The given problem is divided into smaller and yet smaller possible subproblems. Divided into smaller and yet smaller possible of subproblems பிரிச்சிருவாங்க. ஸ்மால் பார்ட்டாக ஜாயின் ஆனதை என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஒரு ப்ராப்ளமாக இருக்க முடியும். ஸோ அதனால தான் எனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக்
ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ இன்னும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன இருக்குது, ஹார்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, மெயின் 2 பார்ட். அந்த ஹார்ட்வேரில் சம் பார்ட் இருக்குது, கீபோர்டு, மவுஸு அல்லது மானிட்டர், இது எல்லாமே என்னது ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எல்லாமே இன்டகிரேட் பண்ணும்போது, ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுது, அது ஒரு மிஷின் மாதிரி உருவாகுது இல்லையா. ஸோ அது மாதிரியும் சொல்லலாம். சரிங்களா. ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் இஸ் யூஸ்டு whenever problems can be divided into similar subproblems. இன்னும் ஒன்று ஈஸியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 100 kg இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்டோன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, it can divide 4 parts, 1 2 3 4. ஆஃப்டர் ரீஜாயினிங் இது எங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டாக ஜாயின் பண்ணுறோம். ஸோ ரீஜாயின் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 100 இருக்கக்கூடிய ஒரு கேஜி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்லலாம். ஸோ அதான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமிலர் சப் ப்ராப்ளம்ஸ், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சப் ப்ராப்ளம், அதனால தான் 25 kg அப்படின்னு சொன்னோம். ஸோ தட் தேர் ரிசல்ட்ஸ் கேன் பி ரீயூஸ்டு டு கம்ப்ளீட் த ப்ராசஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா reused to complete the process அப்படின்னு சொல்கிறாங்க. Dynamic programming approaches are used to find the solution in optimized way அப்படின்னு சொல்கிறாங்க. solution in optimized way forever inner subproblem dynamic, whatever in subproblem in dynamic algorithm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. dynamic algorithm. So the algorithm will be tried to check if the results are previously solved subproblems. இந்த solved subproblems சால்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். The solution of overlapped அப்படின்னு சொல்கிறாங்க. The solution of overlapped subproblems are combined in order to get the better solution. Overlapped அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராப்ளம் அட் த சேம் டைமில் ஒர்க் ஆகிறது கூடிய தான் இங்கே ஓவர்லேப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் 2 டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஸ்டெப் 2 டைனமிக் ப்ரோக்ராமிங். என்னென்ன ஸ்டெப் க்ரியேட் பண்ணி நம்மளுடைய டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். த கிவன் ப்ராப்ளம் வில் பி டிவைடட் இன்டு ஸ்மாலர் ஓவர்லேப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ். நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, will be divided into smaller overlapping subproblem. ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறோம், ஸ்மால் பார்ட்டாக ப்ராப்ளமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணுறேன். An optimum solution for given problem can be achieved by using result of smaller subproblem. ஸ்மால் ப்ராப்ளமாக பிடிச்சி அதில் வேல்யூ கிடைச்சதை என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை ரீயூஸ் பண்ணிக்கிறோம். டைனமிக் அல்காரிதம் யூஸ் மெமரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மெமரைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், இன்சைடு கொஷினில். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெமரைசேஷன் இஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் யூஸ்டு primarily டு ஸ்பீட் அப் கம்ப்யூட்டர். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸை ஸ்பீடப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். பை ஷார்ட்டிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் ஃபங்க்ஷன் கால்ஸ் அண்ட் ரிட்டர்னிங் த கேட்ச்டு ரிசல்ட் வென் த சேம் இன்புட்ஸ் அக்கர்ஸ் அகைன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஃபாஸ்ட்டாக ப்ராசஸாக எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 2 மார்க் கொஷின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெமரைசேஷன், டிஃபைன் மெமரைசேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா. ஸோ அதுக்கடுத்த நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விப்னோயிஸ் சீரியஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமில் இது ஒரு இருக்குது. விப்னோயிஸ் சீரியஸ் அப்படிங்கிறது நம்ம ஈவன் +1 நம்ம படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். விப்னோயிஸ் சீரியஸ் நம்பர்ஸ் C++ல் படிச்சிருப்போம், ரீகால் பண்ணலாம். ஸோ ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ பிஃப்னோய் சீரியஸ் ஜென்ரேட்ஸ் த subsequent number of by adding a 2 previous, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், adding 2 previous numbers அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் அது? பிஃப்னோய் சீரியஸ் ஜென்ரேட்ஸ் த subsequent numbers அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சீக்வெண்ட் ஆஃப் நம்பர்ஸில் from the
ஃபர்ஸ்ட் 2 நம்பர் ஆட் ஆகி அடுத்த நம்பர், அதுக்கு 2 அடுத்த 2 நம்பர் ஆட் ஆகி அடுத்த நம்பர் தான் ஸ்டார்ட் ஆகிறது தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஃப்னோவி சீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். விஃப்னோவி சீரியஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 2 நம்பர்ஸ் f of 0 1 மார்க் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். before 0 and before 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். வந்து ஒரு கொஷின் கேட்கலாம், what is the starting value of Biffnow series f of 0 and f of before 0 and before 1 அப்படின்னு சொல்கிறாங்க. The initial value of before 0 and before 1 can taken as 0 and 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. can taken as 0s and 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Biffnow series satisfies the following conditions. Biffnow series satisfy the following condition அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா என்னது, விஃப்னோவி சீரியஸில் நம்மளுக்கு அந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். விஃப்னோவி சீரியஸ் விஃப் n-1 ப்ளஸ் விஃப் n-2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் என்னுடைய ஃபார்முலா. Now hence a Biffnow series for the n value 8 can look like this. Biffnow base n minus biff 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறீங்க சார் அப்படின்னா 1 2 3 4 5 6 சாரி இதில் எத்தனை வேல்யூ இருக்குன்னு எண்ணி பாருங்கள். 8 வேல்யூஸ் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8. ஸோ பிஃபோர் 8 அப்படிங்கிறதோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான். ஸோ இதுதான் என்னுடைய ப்ராசஸ். ஸோ f of before n-1 ப்ளஸ் before n-2. இது எப்படி இந்த வேல்யூ ஆட் ஆகிருக்கு? ஃபர்ஸ்ட் நீ கேன் டேக் 2 வேல்யூஸ் 0 1, then now next value is a 1. Now next value 1 plus 1 is a 2, and next value 1 plus 2 3, 2 plus 3 5, 3 plus 5 8. So 5 plus 8 13. Are you understand? That is a Biffnow series values. Any values you can give one to form that in this method. Okay, do you understand? புரியுதுங்களா? The next one topic is the Biffnow iterative algorithm with a dynamic programming approach. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The following example shows a simple dynamic programming approach for generation of Biffnow series. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். So that's a Biffnow series iterative algorithm with a dynamic programming approach அப்படிங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இனிஷியல் ஆஃப் வேல்யூ, என்னுடைய டைனாமிக் ப்ரோக்ராமிங்கில் இனிஷியல் வேல்யூ என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இனிஷியல் ஆஃப் f of 0 then f of 1 minus 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So print the initial values of Biffnow series f0 and f1. Step 2, calculate the Biffnow fb f0 plus f1. First ரெண்டு வேல்யூ என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூ வேல்யூ கிடைக்கும். Now after
assign f0 f1 f1 fib அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வேல்யூ அடுத்து என்ன பண்ணிக்கோம், பிரிண்ட் பண்ணிக்கோம். print the next consecutive value of Bipnoise fb, go to step 2 and repeat until the specified number of terms generated. இதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூஸை திரும்ப அகைன் கால்குலேட் ஆகிட்டே போகும். For example, if we generate a Bipnoise series up to 10 digit, the algorithm will be generate the series as shown below. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்காங்களா 10 digit வேல்யூ இதில் இருக்கா. Bipnoise series is 1 2 3 4 5 6 7 8 9 10. So that is a 10 digit of Bipnoise series values. So after that the book back, the points to remember, it is very important to study all the points to remember for in your lesson inside. Now after one more questions எல்லாம் உங்களுடைய புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் algorithm, second one selection sort, third one time and space, fourth one A. now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வச்சு நோட் பண்ணிடுறேன். நான் அப்புறம் இது மாதிரி வச்சு நோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க புக்கில். இல்லை அதுக்கு அடுத்தது so 2 mark, 2 mark 3 marksலாம் இல்லை, நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நோட் பண்ணி கொடுத்துட்றேன். அண்ட் தென் பேஜ் நம்பர்ஸ் நோட் பண்ணி கொடுத்துட்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.